சரியான ஆன்மீகத்தை சொல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு தவறான செய்திகள் பரவிக்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறை எங்கே போகிறதுன்னே தெரியல. முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகம் என்றால் இந்த கோவிலுக்கு போறது, விரதம் இருப்பது, சாமிக்கு அங்க பிரதர்ஷனம் பண்ணுவது, பூக்குழி மிதிப்பது, காவடி எடுப்பது, பாத யாத்திரை போவது, இதுதான் ஆன்மீகம் அல்ல. இந்து மதத்தில் இதெல்லாம் சொல்லப்படவே இல்லை. இதெல்லாம் நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துவதற்கு நாம் செய்கின்ற காரியங்கள். அவ்வளவுதான். ஒரு அம்மா குழந்தைகிட்ட அன்பா இருந்தா அந்த அன்பை பல விதத்துல காட்டுவா. தூக்கி போட்டு பிடிப்பா, கட்டி பிடிச்சுக்குவா, முத்தம் கொடுப்பா, தட்டி கொடுப்பா. ஆனா அப்படி செய்தாதான் தாயன்பு என்பது இல்லை. அதனால ஆன்மீகம் என்றால் ஆன்மாவுக்கு எது இதமோ அதை செய்வது ஆன்மீகம். லௌகீகம் என்றால் இந்த உடம்புக்கு உலகியல் இன்பம் எதுவோ அது லௌகீகம். நல்ல உணவு, நல்ல ஆடை, பட்டம், பதவி, இதெல்லாம் உலகுக்காக, உடம்புக்காக. இது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு காலையிலேயே நம்ம செய்தி பார்த்திருப்போம். கோடான் கோடி சம்பாதிச்சு புகழின் உச்சியில இருந்தவர் எங்கேயோ போய் எப்படியோ இறந்து பிரச்சனைக்குரியதாக. அதனால் இந்த செல்வமோ புகழோ அழகோ சாஸ்வதமானது அல்ல. அது கூட வரவும் வராது. ஆனால் ஆத்மா கூட வரும். ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மா என்பதுதான் உயிர். உயிருக்கு அழிவே கிடையாது. கற்றதனால் தொல்லை வினை கட்டருமோ, செல்வம் பெற்றதனால் பிறவி நோய் போவோம். நம்ம படிக்கிறதுனால நம்ம பிறவி வினை போகாது. செல்வம் பெற்றதனாலே நம்முடைய பிறவி நீங்காமல் இருக்காது. எது நடக்கும்? பின்ன நன்றில் நடிக்கின்ற இறைவனுடைய பாதத்தை எந்த நேரம் சிந்தையிலே எண்ணுவதுதான் வழக்கம். அந்த இறைவனை எண்ணுவது என்பது நீங்க நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க என்று சொல்லிக் கொண்டிருப்பதோ, சிவசிவா என்பதோ, ராமராமோ என்பது மட்டுமல்ல பக்தி. ஆண்டவர் சொல்லல. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் இன்னுரை நல்கள் தானே. இதான் திருமூலர். நீ ஆண்டவனுக்கு அபிஷேகம் பண்ணணும், அலங்காரம் பண்ணணும், பண்ணு, வேண்டாம் சொல்லல. அது பண்ணினாத்தான் பக்தி இல்லை. என்னால பண்ண முடியல, கவலைப்பட வேண்டாம். கீதையில கிருஷ்ணன் சொல்வான், ஒரு பூ, ஒரு இலை, ஒரு காய், ஒரு உத்தரணி தண்ணீர் கிருஷ்ணார்ப்பணம் என்று கொடுத்தா அதுவே எனக்கு போதும்.